வணக்கம். விளக்கு அணையும் போது என்னை அழைக்காமல் இருந்ததற்கு மிக்க நன்றி. ஏனென்றால் நான் தெளிவாக தெரிந்திருக்க மாட்டேன். அதற்குள் விளக்கு வந்துவிட்டது. இந்த கட்டுரையில் வீரியம் விதைக்கும் தன்னம்பிக்கை என்ற தலைப்புக்கு உட்படுத்தி நான் கருத்துக்களை வரையறுத்துள்ளேன். வரிக்கு வரி இங்கு வாசித்துக் கொண்டிருந்தால் காலத்தின் அருமையால் எனக்கு அம்சப்பிரியா அவர்கள் வரி போட்டாலும் போட்டு விடுவார், வேண்டாம். ஆகவே அவர் என்ன சொல்ல வருகிறார், தன் வாழ்நாளில் பயணப்பட்ட கவிதையாகட்டும், கட்டுரைகளாகட்டும், சுய முன்னேற்றமாகட்டும், தன்னுடைய தனி பயிலரங்குகளாகட்டும், எல்லாவற்றிலும் அவர் பயணப்படும் போது தன் கையில் எடுத்துச் சென்றது தன்னம்பிக்கை மட்டும்தான். ஆரம்ப காலங்களிலே கல்லூரியில் படிக்கும்போது கனவுகளும் நனவுகளும் என்ற கவிதை தொகுப்பு பெரும் பாராட்டை பெற்றது. அவருடைய கவிதை மாநில அளவில் முதல் பரிசு பெறும்போது அவருடைய இயற்பெயர் அப்போது முருகேசன். அங்கே அவரை ஒரு முக்கியமான நபர் ஒருவர் கோடிட்டு காட்டுகிறார். பாரதிக்கு தாசன் ஆனான் கனக சுப்பரத்தினம், கண்ணதாசனுக்கு தாசன் ஆனான் முத்தையா, கவிதைக்கு தாசன் ஆனான் முருகேசன் என்று சொன்னார்கள். அன்றைக்கு விதை இன்றைய வரை விருட்சமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு வெற்றிக்கான ரூட் என்ன என்பதை இந்த ரூட்ஸ் நிறுவனத்தினுடைய மனிதவள மேம்பாட்டு தலைவர் மிக அழகாக நமக்கு தெரிவிக்கிறார். காரணம், அவருடைய வெற்றி எனும் ஆலமரத்தின் கீழே இருக்கக்கூடிய அத்தனை ரூட்ஸும் வெறும் தன்னம்பிக்கை மட்டும்தான். வெறும் தன்னம்பிக்கை அல்ல, மிக தரமான ஆழமான தன்னம்பிக்கையை அவர் விதைத்து செல்கிறார். தனி ஒரு மனிதனாக தன்னை பற்றி சிந்திக்கும் போது தான் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையானவன், நான் போராட துணிந்தவன் என்கிற எண்ணம் நம் மனதிற்குள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தன்னை பற்றி தன்னம்பிக்கையோடு நினைக்காதவன் இடத்திலே அவனுக்கு விரக்திகள் இலவசமாக கிடைக்கும், விமர்சனங்கள் இலவசமாக கிடைக்கும், ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இலவசமாக கிடைக்கும். அதை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அவர் குறிப்பிடுகிறார், உருகி மறைவதற்கு நீ ஒன்றும் பனித்துளி அல்ல, நீ நெருப்பை விழுங்கும் சூரியன், நீ அக்னியை உமிழும் எரிமலை என்கிறார். நாம் தயங்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தால் தயங்குபவர்கள் கைகட்டி தான் நிற்பார்கள், துணிந்தவர் மட்டும்தான் கை தட்டல் பெறுவார்கள் என்று சொன்னவர் பிடல் காஸ்ட்ரோ. உங்கள் மீது உங்களுக்கான ஒரு உன்னதமான நம்பிக்கையை நீங்கள் செதுக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் அவர் கோடிட்டு காட்டுகிறார். தன்னுடைய வாழ்வியல் கட்டுரையில் அவர் குறிப்பிடும் போது, முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்களே என்று முடங்கி விடாது, ஏனென்றால் கோலம் முற்றுப்புள்ளிகளால் தான் ஆரம்பமாகிறது என்கிறார். அவர் தொடுத்த அனைத்து மாலைகளிலும் தன்னம்பிக்கையினுடைய வாசம் அருமையாக உள்ளது. சிகரங்களை தொடுவோம், வெற்றிக்கு மேல் வெற்றி, எண்ணங்களே ஏணிப்படிகள், முயற்சியே மூலதனம், வானம் தொடலாம் வாங்க, முயற்சிதான் வாழ்க்கை, தன்னம்பிக்கை ஒளி, இந்த நாள் வெற்றி திருநாள், முயன்று எழு, முன்னேறு, இன்னும் பல நூல்கள் ஒன்றன் ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம். மிக குறிப்பாக அவர் புத்தகத்தை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம், தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம் என்பார். காரணம், இன்றைக்கு நீங்கள் புத்தகத்தை தொட்டீர்கள் என்றால் வாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம், நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் புத்தகத்தை மூடி வைத்த பிறகும் உங்களிடம் அதிகம் பேசிக்கொண்டுதான் இருக்கும், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் என்பதற்கு அர்த்தம். ஆகவே இங்கே கூறக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் எழுத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் நீங்கள் அவர் உங்களை செதுக்குவதை புரிந்து கொள்வீர்கள். உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்கு இந்த புத்தகங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல வெற்றி என்பது வரும்போது பணிவும், தோல்வி என்று வரும்போது துணிவும் இருக்க வேண்டும் என்கிறார். அதுதான் தன்னம்பிக்கையினுடைய மூலதனமாகும். முதன்மையாக இருப்பது வெற்றி, முன்னேறிக்கொண்டே இருப்பது வெற்றி என்று அவர் குறிப்பிடுகிறார். கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு தேநீர் கடையில் அவருடைய வாசகத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சர்க்கரையும் பாலும் டிக்கேஷனும் எவ்வளோ ருசியாக கலந்து குடிக்கிற அந்த இடத்துல அந்த மனசுக்குள்ள அதை விட ருசியா தன்னம்பிக்கையினுடைய வாசகத்தை அவர் அங்கே பொறித்து வைத்திருந்தார்கள். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும்,
படுத்து கிடப்பவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடப்பவனுக்கு திரும்பும் திசையெல்லாம் கிழக்குதான். அவருடைய வாசகங்களை படிக்கும்போது ஒன்றே ஒன்று நினைவுக்கு வந்தது. மார்ட்டின் லூதர் கிங் என்கிற மனிதர் குறிப்பிட்ட ஒரு வாசகம்தான் நினைவுக்கு வந்தது. உன்னால் பறக்க முடியாவிட்டாலும் ஓடு, ஓட முடியாவிட்டால் நடக்க முடியாவிட்டால் ஊர்ந்து செல், ஆனால் எதை செய்தாலும் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இரு. இதுதான் அவருடைய வாசம். கொங்கு மண்டலம் மீண்டெடுத்த மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் என்றால் அது சிந்தனை கவிஞர் கவிதாசன் என்று நான் சொல்லுவேன். ஆகவே நண்பர்களே, நம்பிக்கையை உங்கள் நாவில் வைத்துக் கொள்ளாதீர்கள், நரம்புகளில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களின் உரை